வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த அழகான எல் சைஸு ஸ்லீவ்லெஸ் டாப் தான் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். கட் பண்ணுறது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள், கீழே நல்லா புஷ்ஷுன்னு. இது ரொம்ப ஈஸி தான். ரவுண்ட் நெக் வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். இது கோட் மாடலு, கோட் போட்டும் போட்டுக்கலாம். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நெக்கோட உயரம் 5.5 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா யூவாக இல்லாமல் நல்லா அகலமாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் சைடு நெக் கட் பண்ணிடலாம். 5 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு, நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். பேக் சைடு நெக் அடித்து திருப்பிடலாம். ஒரு 4 இன்ச்சுக்கு கம்மியாக தையல் போடுங்க. நெக்கு கட் பண்ணியாச்சு. அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்புங்க. இது எதுக்காக அங்கங்கே கட் பண்ணி விடணும்னா, திருப்பி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். லூஸ் கொடுக்கும் நல்லா, அதனால் நெக்கு சுருக்கம் விழுகாது. அதுக்காக எப்போயுமே நீங்கள் நெக் அடிக்கும் போது ப்ளவுஸ்க்குனாலும் சரி, வேறு எதுக்குனாலும் சரி, நீங்கள் அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு தைங்க. அப்போ உங்களுக்கு சுத்தமாக சுருக்கம் விழுகாது. ப்ளவுஸ்க்குமே நீங்கள் ஹெம்மிங்னாலும் சரி, 2 தையல் போடுறதுக்குனாலும் சரி, நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு தைங்க. ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ அது லைனிங் வச்சு தனியாக வச்சிடலாம். இப்போ இது முன்பக்கம் தைக்கலாம். கால் இன்ச்சுக்கு கம்மியாக தையல் போட்டுவாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். அங்கங்கே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த ஓரத்திலே தையல் போட்டுருங்க. இப்போ கிராஸ் பீஸ் பிளாக் கலரில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்குக்கு வச்சு தைச்சிடலாம். பைப்பிங் கொடுத்துடலாம். அடியில் 4 இன்ச்சுக்கு கம்மியாக தள்ளி வச்சு தைங்க. கொஞ்சோண்டு வெளியில் தெரிஞ்சால் போதும். இப்போ உருட்டி அடிச்சிடலாம். நீங்கள் பைப்பிங் மட்டும் இல்லாமல் கீழே ஒரு 2 லைன் கூட கிராஸ் பீஸ் கொஞ்சம் 4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். நான் கொடுக்கல, உங்களுக்கு ப்ளைனாக ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தைச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். பைப்பிங் கொடுத்தாச்சு நெக்குக்கு. இப்போ கீழே பைப்பிங் கொடுக்கலாம். நீங்கள் எப்போயுமே கீழ்ப்பகுதியில் 2ஐயும் வச்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும்.
உருட்டி அடிச்சிடலாம். நல்லா அப்படியே உருட்டி அடிங்க. நம்ம த்ரெட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்காம இந்த மாதிரியே தைச்சி பழகுங்க பைப்பிங்கு. நீங்கள் வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு தைச்சி பழகுனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பைப்பிங் ஒன்று தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு எல்லாமே செம்மையாக வந்துடும். பைப்பிங் நல்லா வந்துச்சுனாவே நீங்கள் வேறு லெவல் டெய்லர் தாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஆம்கோலுக்கு தைக்க போகிறோம். அடிப்பக்கம் கொடுத்துட்டு மேற்பக்கம் வந்து நம்ம திருப்பி அடிக்க போகிறோம். நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஆம்கோலுக்கு வந்து பட்டையாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தைக்கலான்னு தான் நான் தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்குக்கும் கூட இந்த மாதிரி பட்டையாக கொடுக்குறனால கொடுக்கலாம். அடிப்பக்கம் கொடுத்து மேலே திருப்பலாம், நல்லாயிருக்கும். மேலே அப்படியே 2 மடக்கு மடக்குனிங்கன்னா கொஞ்சம் 1/4 இன்ச் அளவு தான் வரும் பட்டையாக. இந்த மாதிரி கொடுத்து தைங்க. இந்த மாதிரி பிசுறு வெளியில் தெரியாமல் நீட்டாக தைங்க. இல்லைன்னா கொஞ்சோன்னு வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் நல்லா மறைச்சி நீட்டாக தைங்க. இப்போ தைச்சாச்சு. நம்ம கீழே வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். கரை இருக்குது, கரையை வந்து மேலே கொஞ்சம் ஏற்றி வச்சுருங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுற பீஸு கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுருங்க. அப்போ நீங்கள் திருப்பி அடிக்கும்போது உள்ளே போயிடும் உங்களுக்கு. அதாவது வந்து கரை வந்து தள்ளி இருக்கணும். நீங்கள் தைக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இருக்கணும். அப்போ நம்ம திருப்பி மேலே அமுக்கு தையல் போடும்போது அந்த கரை வந்து மேலே வந்துடும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு பிரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது கையில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். மேலே வந்து கரை வந்துடும் உங்களுக்கு. பிசுறு வெளியில் வராது. இல்லைன்னா ஒரு கிளாத்து தண்ணியில் போட பிரிஞ்சுக்கிட்டே வரும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் பிரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் கவனமாக தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே அளவாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு அகலம் வச்சு கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு ஓடு தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பார்ட்ரு கொடுத்துடலாம் கீழே பட்டையாக. ஏன்னா வந்து நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்லாம் வந்து பார்ட்ரு கொடுப்பாங்க. இது லைனிங்கு வச்சு ஒரே அளவாக கட் பண்ணி கீழே வந்து ஓரத்தில் மடிச்சடிச்சிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து லைனிங் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்களுக்கு வந்து இப்போ வந்து ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக போடுறது ரொம்ப முக்கியம். அதனால் லைனிங் இல்லாமல் தைச்சி போடாதீங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓப்பன் டாப்புக்கு பொதுவாக பசங்களுக்கு லெக்கின் கொடுக்காதீங்க. பட்டியலா ஃபேண்ட்டு மாதிரி தைச்சி போடுங்க. இந்த மாதிரி அம்பர்லா டாப்பு, கொஞ்சம் லாங் டாப்பு அந்த மாதிரி இதுக்கு லெக்கின் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சில பேர் போடுறது வந்து ரொம்ப மேலே வரைக்கும் வச்சிடுறாங்க ஓப்பனு. அப்படி இருக்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம லெக்கின் போடுறனால கொஞ்சம் வந்து காலெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பசங்க அந்த மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ட்ரெஸ்ஸு போடுறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்தளவுக்கு நீட்டாக போடுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வெளியில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை எல்லாமே. அதனால் பசங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியமாக நீட்டாக போட சொல்லி கொடுங்க. நம்ம வந்து இப்போ மேலே ஸ்கர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நானும் பொண்ணு வச்சுருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்கள் சிஸ்டர் மாதிரி சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்புனா சாரிங்க. இந்த மாதிரி மேலே வந்து மார்க் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திட்டு நம்ம மேலே பைப்பிங் கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். பைப்பிங் மேலேயே தையல் போடுங்க.
இது மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ அதுக்கு மேலேயே அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ போட்டு எடுத்துட்டு நம்ம சைடில் தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி 3 தையல் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் பசங்க கொஞ்சம் வெயிட் ஆனாலும் நமக்கு பிரித்து விட சௌகரியமாக இருக்கும். 3 தையல் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். நடுவில் பட்டன் மட்டும் உங்கள் விருப்பம் போல் பட்டன் மட்டும் வச்சிட்டிங்கன்னா ட்ரெஸ் முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தைச்சி போட்டு அழகு பாருங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இடையில உங்கள்கிட்ட சொன்னது தப்பாக எடுத்துக்காதீங்க. என் மனசில் பட்டதை நான் சொன்னேன். ஏன்னா பொம்பளை குழந்தைங்களை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அது ஒரு விஷயம்னால தான் நான் சொன்னேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.